SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பெஞ்சல் புயல் கடந்து 2 வாரங்களாகியும் விழுப்புரத்தில் வடியாத வெள்ளம். அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை உண்மையிலேயே விலை பேசினாரா விக்னேஷ் சிவன் என தமிழக அளவிலான செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இலங்கை சிறைகளில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என இலங்கை அதிபர் திசநாயக்கவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் பதிவில் பிரதமர் மோடியுடனான இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் சந்திப்பு ஊக்கமளிப்பதாகவும் மனிதாபிமான அடிப்படையில் தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க பரிசீலிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கிடையே உறவுகளை பலப்படுத்தி சமரசமான எதிர்காலத்தை உருவாக்கும் வழியை அமைக்கும் என அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் பணத்தை தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூலம் ஜாஃபர் சாதிக் வெள்ளையாக்கியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை 2022-23 தனது கூலிசென்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இச்சமயத்தில் தான் ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்கிற நிறுவனம் பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்ததாகவும் அந்த ஒப்பந்தத்துக்கான பொருட்களை கூலிசென்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனம் வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே இதுகுறித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வெள்ள நிவாரண உதவி கேட்டு போராடுபவர்களை அடக்குமுறை மூலம் ஒடுக்க நினைக்கும் அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் முன் அறிவிப்பு இன்றி திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் பாதிக்கப்பட்ட கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மக்கள் சாலை மறியல், முற்றுகை உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கையை சரி செய்ய வேண்டிய அரசு அவர்களை கைது செய்து அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது எனவும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் 6000 ரூபாய் வீதம் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் புதுச்சேரி செல்லும் சாலை அருகே உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர் வடியாததால் மக்கள் அவதி அடைந்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் இப்பகுதியில் உள்ள ஆசிரியர் நகர், லிங்கம் நகர், நேதாஜி நகர், கணபதி நகர் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. பல நாட்கள் ஆகியும் வீடுகளை சூழ்ந்துள்ள தண்ணீர் வடியாததால் இங்குள்ள பலர் உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். தேங்கியுள்ள மழை நீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ள குடியிருப்பு வாசிகள் மழை நீரை வெளியேற்ற விழுப்புரம் நகராட்சி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் உள்ள அரசு ஹோட்டலை விலைக்கு வாங்க நடிகை நயன்தாராவின் கணவன் விக்னேஷ் சிவனுடன் வந்த நபர்தான் கேட்டதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் விளக்கம் அளித்தார். செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இயக்குனர் விக்னேஷ் சிவன் தன்னை சந்தித்ததாகவும் அப்போது அவருடன் வந்த உள்ளூர் வாசி ஒருவர் அரசு ஹோட்டல் விற்பனைக்கு உள்ளதா என கேட்டதாக அமைச்சர் கூறினார். இதனையடுத்து அந்த நபரை கண்டித்து அனுப்பியதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் கலை நிகழ்ச்சி நடத்துவதற்கு இடம் தேவை என விக்னேஷ் சிவன் கேட்டதாகவும் அதற்கான இடத்தையும் அரசு தரப்பு கூறியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விக்னேஷ் சிவன் அவர்கள் அவரோடு வந்த உள்ளூரில் இருந்த சில நபர்கள் அவரை வைத்துக்கொண்டு இந்த சீகல்ஸ் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறார்கள் என்றெல்லாம் பேசினார். அப்பொழுது நான் அவரிடத்தில் இது மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல், அடிப்படை இல்லாமல் வந்த செய்தியின் அடிப்படை எல்லாம் பேசக்கூடாது என்று அவரிடத்தில் அறிவுறுத்தினேன். விக்னேஷ் அவர்கள் இது சம்பந்தமாக நேரடியாக என்னிடத்தில் இதை பற்றி பேசவில்லை. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியை போல எல்லாராலும் கேலி கிண்டலும் செய்யக்கூடிய அரசியல் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்தார். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசிய அவர், ஸ்டாலினை நம்பித்தான் திமுக இருப்பதாகவும் இபிஎஸ்ஐ நம்பி அதிமுக இல்லை என்றும் கூறினார். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியை போல இரவோடு இரவாக சாத்தனூர் அணையை திறந்துவிட்டு மக்களை பாதிப்படைய செய்யவில்லை என்றும் முன்கூட்டியே அறிவித்து படிப்படியாக ஏரியை திறந்ததால் தான் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் கூறினார். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியினுடைய மறு வாரிசாக இன்றைக்கு தமிழக அரசியலில் உருவெடுத்திருக்கின்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதை நான் சொல்லவில்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
அரசு உதவி வழக்கறிஞர் பணியிடத்திற்கு நடைபெற்ற கணினி வழி தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கையில் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற தேர்வின் போது சில மையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் சிலரால் முழுமையாக தேர்வை முடிக்க இயலவில்லை என தெரிவித்திருக்கிறது. எனவே மறுதேர்வு நடத்த வேண்டும் என எழுந்த கோரிக்கையை தேர்வாணையம் ஏற்றுக்கொண்டு கணினி வழி தேர்வை ரத்து செய்வதாகவும் மறுதேர்வு ஒளிக்குறி உணரி முறையில் 2025 பிப்ரவரி 22ஆம் தேதி நடத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் மறுதேர்வுக்கான நுழைவுச் சீட்டு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களுக்கு மட்டும் தேர்வாணைய இணையதளத்தில் பின்னர் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்து 2 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்ப்பாக்கம் கேவிஎன்புரம் 5வது தெருவில் உள்ள அரசு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் பெயிண்டர் பூபாலன் தண்ணீர் எடுக்க சமையல் அறைக்கு சென்றபோது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அவரும் அவரது மருமகள் இந்துமதியும் காயமடைந்தனர். இந்த குடியிருப்பு எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்டது எனவும் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் மாற்று வீடு வழங்குமாறும் குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரே ஒரு செகண்ட் கூட இல்லை, அப்படியே ஓடு விழுந்து 2 பேரும் உள்ளே மாட்டிக்கினாங்க. எங்கள் மருமகளுக்கும் சரியான அடி, எங்கள் வீட்டுக்காருக்கும் சரியான அடி. எங்கள் மண்டை ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரை விட்டுட்டேன்னு நினச்சேன். நான் விட்டு போயிடுச்சு, நம்ம அனாதை ஆயிட்டோன்னு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் கிராம நிர்வாக அலுவலர் பணத்தை திருப்பி கேட்டவரின் காலில் விழுந்து கெஞ்சும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சொரக்காயல் நத்தம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைத்து தருவதாக கூறி ரஜினி என்பவரிடம் VAO மாணிக்கம் 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் VAO மாணிக்கம் இடமாற்றம் செய்யப்பட்டதால் அவரிடம் பணம் கொடுத்தவர் அதனை திருப்பி கேட்டுள்ளார். இதனிடையே லஞ்சம் பெற்ற புகாரில் VAO மாணிக்கத்தை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து திருப்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே டாஸ்மாக் கடையின் பக்கவாட்டு சுவரில் துளையிட்டு மது பாட்டில்களை திருடியவர்களை CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வருகின்றனர். சதுரங்கப்பட்டினம் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை ஊழியர்கள் இரவு வழக்கம் போல் பூட்டிவிட்டு சென்றனர். நள்ளிரவில் அங்கு வந்த 4 பேர் கடையின் பக்கவாட்டு சுவரில் துளையிட்டு மது பாட்டில்கள் 2,000 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஐயன் குளத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் சுப்பிரமணியர் எழுந்தருளி அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து தெப்பத்தில் 3 முறை வலம் வந்ததை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்து சுவாமி தரிசனம் செய்தனர். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.